அனைவருக்கும் வணக்கம். இது ஷேர் கஃபே. இன்னைக்கு நாம குவாட்ரண்ட் ஃபியூச்சர் டெக் லிமிடெட் இந்த கம்பெனியோட ஐபிஓ பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்குவோம். போட் டெஸ்டில் கம்பெனி ப்ரொஃபைல் இது பஞ்சாபில் இருக்குது. இந்த கம்பெனி ஐஎஸ்ஓ IRIS TS சர்டிஃபிகேட் கம்பெனி. இதோட பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் அண்டு கேபிள் ப்ரொடக்ஷன் ஸ்பெஷலிஸ்ட் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா மொஹாலியில் இருக்குது. அது போக இன்னும் 2 இன்ஜினியரிங் சென்டர்ஸ் பெங்களூர்லேயும் ஹைதராபாத்லேயும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 செக்டராக வச்சுருக்காங்க. ஸ்பெஷலைஸ்டு கேபிள்ஸ், ட்ரெயின் கண்ட்ரோல் சிஸ்டம், இன்டர் கனெக்ட் ப்ராடக்ட்ஸ். ஸ்பெஷாலிட்டி கேபிள்ஸில் என்னென்ன வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா ரயில்வேஸ் ரோலிங் ஸ்டாக்ஸு, நேவல் டிஃபென்ஸு, ரெனியூவபிள் எனர்ஜி கேபிள்ஸு, ஆட்டோமேட்டிக் கேபிள்ஸ், எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஹைப்ரிடு அண்டு இவி வெஹிக்கிள்ஸுக்கு உண்டானது. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சோலார் ரிலேட்டடாக இருக்குது. சோலார் கனெக்டர்ஸு, ஜங்ஷன் பாக்ஸஸ்ஸு, அசம்பிளிஸ் இதெல்லாம் இருக்குது. அது போக ரயில்வே சிக்னலிங் கேபிள்ஸ் இந்த ஸ்பெஷாலிட்டி கேபிள்ஸ் கீழே இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் இதில் 2 வச்சுருக்காங்க. ட்ரெயின் கொலிஷன் அவாய்டன்ஸ் சிஸ்டம், அப்புறம் எலக்ட்ரானிக் இன்டர்லாக்கிங் சிஸ்டம்ஸ். இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் கொலிஷன் அவாய்டன்ஸ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கவாச் அந்த இதுக்கு கீழே வருது. இது ஆல்ரெடி நம்ம கவர்மெண்ட்டில் கவாச் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் மாதிரி இது பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்கீம் அடிப்படையில் இவங்க இந்த ப்ராடக்ட்ஸ் தயார் பண்ணுறாங்க. கவாச்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சிஸ்டம், ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ப்ரொடக்ஷன். அதை ஷார்ட்டாக ஏடிபின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா 2 ட்ரெயின் ஒன்றோட மோதிரக்கூடாது, அதை கண்ட்ரோல் பண்ணி அதை கைட் பண்ணி ஆப்ரேஷன் வைஸாக இம்ப்ரூவ் பண்ணுற ஒரு சிஸ்டம் அது ஆக்சுவலாக. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறையா ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டாக நடக்குதுல்ல. இது மூலம் யூஸ் பண்ணும்போது இன்னும் நிறையா ட்ரெயின் ஆக்சிடெண்ட்ஸை ஃப்யூச்சரில் நாம் அவாய்ட் பண்ணிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர் கனெக்ட் ப்ராடக்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கனெக்டர்ஸு. இது எதுக்கு யூஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா ரயில் வெஹிக்கிள்ஸு, டிஃபென்ஸு, ஆட்டோமேட்டிக் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வயரிங் ஹார்னஸ் இது பார்த்தீங்கன்னா இதுவும் ரயில்வேல யூஸ் பண்ணுறாங்க. ரயில்வே கோச்சஸ்ஸு, லொக்கோமோட்டிவ்ஸு, ஆட்டோமோட்டிவ்ஸு, அப்புறம் டிஃபென்ஸு. மெயினாக பார்த்தீங்கன்னா இவங்க 3 டிஃப்ரெண்ட் செக்டர்ஸில் பண்ணுறாங்க. ரயில்வே, டிஃபென்ஸு, இவி, சோலார் இதில் தான் இவங்களோட மெயின் வெர்டிகலாக இருக்குது. இதுக்கப்புறம் இன்வெஸ்டர் இங்கே நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் போய் பார்க்கலாம். நம்ம இதில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட அந்த பர்டிகுலர் செக்டார் பேஸ் பண்ணி இவங்க ரெவன்யூ போட்டிருக்காங்க. இவங்க 2022லேருந்து 24 வரைக்கும் மார்ச் வரைக்கும் ஃபுல் இயர் இருக்குது. இது 2024-25 செப்டம்பர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 6 months டேட்டா கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷாலிட்டி கேபிள் டிவிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா எத்தனை பிரிச்சிருக்காங்க? 4 பிரிச்சிருக்காங்க. ரயில்வே இண்டஸ்ட்ரி, டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி நேவல் இண்டஸ்ட்ரியில் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சோலார் பவர், அப்புறம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸு. சோலாருக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுக்கல. இங்கே மெயினாக ரயில்வேக்கும் நேவல் மட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே சேல்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1011, 1141, 1168. இந்த 6 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 594 வந்திருக்கு. இதே டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா 30லேருந்து 369 வந்துருச்சு. அதிகமாக தான் வந்திருக்கு. 30லேருந்து 369 வந்திருக்கு. அதுக்கப்புறம் 369லேருந்து அப்படியே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கம்மியாக பார்த்தீங்கன்னா 337 வந்திருக்கு. 337 பார்த்தீங்கன்னா இங்கே வெறும் 18 தான் வந்திருக்கு. என்ன இந்த இது ஐடியா இல்லை. ஏன் 337லேருந்து 18 தான் வந்திருக்கு 6 மாதத்துக்கு? இன்னொரு 6 மாதத்தில் 300 வருமா? வாய்ப்பு இல்லை. இந்த இடத்துல எதுவும் காட்டலை இவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எஸ்பெஷலி இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக ரயில்வே இண்டஸ்ட்ரிக்கு உண்டானது தான் மெயினாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த ட்ரெயின் கொலிஷன்
கண்ட்ரோல் அண்ட் சிக்னல் டிவிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 24 டேட்டா இல்லை, இங்கே டேட்டாவை காணோம். ஏன் டேட்டா விட்டு விட்டு இருக்குன்னு தெரில. சேல்ஸ் வந்து இங்கே 14 கொடுத்துருக்காங்க, இங்கே 26 கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதர் இன்கம்ஸ் சொல்லிட்டு 0.64, 3.44, அப்புறம் 11.43, இங்கே 11.19. இது வந்து 6 months டேட்டா கொடுத்துருக்காங்க. ஓவரால் வந்து பார்த்தோம்னா 2022 வந்து 1042, 1528, 1517. இந்த இயர்லேருந்து 24 வந்து சேல்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 651 வந்துருக்கு. 600னா இன்னொரு 6 மாதத்துக்கு ஒரு 600 வச்சோம்னா கண்டிப்பாக வந்து இந்த சேல்ஸு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்து இபிஎஸ் டேட்டா பார்ப்போம். இபிஎஸ் எங்கே இருக்கு? 42. இந்த டேட்டா வந்து இந்த கம்பெனியோட வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்ம. இது வந்து இபிஎஸோட டேட்டா கொடுத்துருக்காங்க. நம்ம டைலூட்டட் பார்ப்போம். டைலூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2022 0.63 கொடுத்துருக்காங்க. 23 வந்து பார்த்தீங்கன்னா 4.61, 24 வந்து 4.90. இபிஎஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இங்கே. அதுக்கப்புறம் பிஇ ரேஷியோஸ். இங்கே இண்டஸ்ட்ரியோட பிஇ ரேஷியோஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஹையஸ்ட் வந்து 64.85 இருக்குது, லோயஸ்ட் வந்து 49.11 இருக்குது. அப்போ ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 56.98 கொடுத்துருக்காங்க. இங்கே இன்னும் கால்குலேட் பண்ணாமல் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பிஎஸ் கம்பேரிசன் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டட் கம்பெனிஸோடது போட்டிருக்காங்க. என்னென்ன கம்பெனி இருக்குது? கெர்னக்ஸ் மைக்ரோ சிஸ்டம்ஸ் லிமிடெட், எஸ்பிஎல் பவர் சிஸ்டம்ஸ் லிமிடெட், அப்பார் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், அப்புறம் பாலிகேப் இந்தியா லிமிடெட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட இபிஎஸ் வந்து இங்கே கம்பேர் பண்ணி போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது இபிஎஸ் பாடி 118 இருக்குது, இங்கே 212, 10, இங்கே 16.61, இங்கே பார்த்தீங்கன்னா 4.90. இவங்களை கம்பேர் பண்ணும்போது அப்பார் இண்டஸ்ட்ரீஸ் தான் அதிகமாக இருக்குது, பாலிகேப் 2 இடத்துல இருக்குது. பிஇ ரேஷியோஸ் வைஸ் பார்க்கும்போது இது 61 இருக்குது. இதில் எதுவும் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கல இவங்க. அப்பார் வந்து 49.11 இருக்குது, பாலிகேப் வந்து 64.81 இருக்குது. இதோட பிஇ வந்து மைட்பி நம்ம அந்த சைட்டில் வேணால் பார்ப்போம். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்துடுவோம். இந்த ஐபிஓட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஐபிஓ டேட் வந்து ஜனவரி 7 ஆரம்பித்து ஜனவரி 9 2025 முடியுது. அதாவது நாளைக்கு ஓப்பன் ஆகுது இந்த ஐபிஓ. ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 275லேருந்து 290 வரைக்கும் வருது ஒரு ஷேருக்கு. லாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50. நம்ம வந்து இதை லாட்டாக தான் வாங்க முடியும், சிங்கிள் ஷேராக வாங்க முடியாது ஐபிஓவில். டோட்டல் இஷ்யூஸ் வந்து சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 290 கோடி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூஸ் வந்து 290 கோடி. இஷ்யூவோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா புக் பில்டு இஷ்யூ. இது வந்து எங்கே வந்து லிஸ்ட் ஆகுதுன்னா பிஎஸ்சிலையும் வருது, என்எஸ்சிலையும் வருது. அதுமாதிரி ஷேர் ஹோல்டிங் வந்து ப்ரீ இஷ்யூஸ் வந்து இவ்வளோ இருக்குது, போஸ்ட் இஷ்யூஸில் வந்து இவ்வளோ மாதிரி. இது வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூஸ் தான் இருக்குது, ஆஃபர் ஃபார் சேல்ஸ் எதுவுமே இல்லை. ஐபிஓட டைம்லைன் பார்த்தீங்கன்னா இங்கே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஜனவரி 7 ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் ஆகிறது வந்து ஜனவரி 9. அலாட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 10 பண்ணுறாங்க. மைட்பி அன்றைக்கி நைட்டு ஒரு 12லேருந்து 1 மணிக்குள்ளே வந்து டேட்டா வந்து அவுட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டை வந்து திங்கக்கிழமை வந்து இனிஷியேட் பண்ணுறாங்க. அன்றைக்கே வந்து நம்மளோட டிமார்ட்டில் வந்து ஷேர்ஸ் வந்து கிரெடிட் ஆகிரும். அதுக்கப்புறம் வந்து செவ்வாய்க்கிழமை ஜனவரி 14 இது லிஸ்ட் ஆகுது. இந்த யூபிஐ மேண்டேட் கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஜனவரி 9 5 மணிக்கு 5 PM ஈவினிங்குள்ளே நம்ம பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து லாட்டோட சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் வந்து ஒரு லாட்டுக்கு வந்து எவ்வளோ வருதுன்னா 14,500 வருது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 13 லாட் வரைக்கும் போடலாம். ஹெச்என்ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலில் வந்து மினிமம் வந்து 14, மேக்ஸிமம் வந்து 68 லாட்ஸ் வரைக்கும் போடலாம். அதாவது வந்து 2 லட்சத்துக்கு மேலே 10 லட்சத்துக்கு உள்ள கேட்டகரி வந்து ஹெச்என்ஐயில் வரும். பிஹெச்என்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துக்கு மேலே உள்ளது. அப்போ வந்து 69 லாட் வரைக்கும்
போடலாம் அவங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸோட ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ யூசஸில் வந்து 93.33% வந்து இருக்குது. இது வந்து ப்ரொமோட்டர்ஸ் ஆஃப் கம்பெனி யார் பேர் போட்டிருக்காங்கன்னா மோஹித் ஓஹ்ரா, அமித் தவான், அம்ரித் சிங் ரண்டாவா, ருபீந்தர் சிங், விசேஷ் அப்ரால், விவேக் அப்ரால், ஐக்சாத் சிங், ரஜ்பீர் சிங் ரந்தாவனா. வாய்க்குள்ளே பேர் நுழைய மாட்டேங்குது, கஷ்டமாக தான் இருக்குது படிக்கிறதுக்கு. அப்புறம் ஷேர் ஹோல்டிங் வந்து போஸ்ட் யூசஸில் வந்து 70% மாறிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஆஃபர்டு வந்து இவ்வளோ இது கொடுத்துருக்காங்க. ஆங்கரோட போர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 130.50. அந்த ஆங்கரோட லாக்கிங் பீரியட்ஸ் வந்து எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 50% வந்து 30 days கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபுல் ரிமைனிங் ஷேர்ஸ் வந்து மிச்சம் 90 days கொடுத்துருக்காங்க. அதாவது ஏப்ரல் 10, 2025 பல்காக வந்து சேல் நடக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து கம்பெனியை பற்றி கொடுத்துருக்காங்க. கம்பெனி வந்து எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க, 2015 வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. எவ்வளோ இருக்காங்க, 2024 வந்து கம்பெனியில் வந்து 295 எம்ப்ளாயீஸ் வந்து இருக்கிறாங்க, இது போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கம்பெனியோட ஃபினான்ஸில் வந்து இங்கே ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. அசட் வந்து பார்த்தீங்கன்னா 22 எவ்வளோ இருக்குது, 112, 118, 142. இங்கே வந்து 6 monthsக்கு வந்து 149. இன்னும் 6 monthsக்கு இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 104, 152. இங்கே வந்து 23லேருந்து 24. அங்கேயே பார்த்தோம்னா நம்ம ரெவன்யூ வந்து கம்மியாக இருக்குது. இங்கே வந்து 65 வந்துருக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வட்டம் ரெவன்யூ வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா 1.94 இருக்குது. 1 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அடுத்து 13 கோடிக்கு வந்துச்சு. 13, 14. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா -12 காட்டுது, லாஸ்டில் இருக்குது கம்பெனி. நெட் ஒர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 15, 29, 44, 34 காட்டுது. ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5, 19, 34, 4.18 காட்டுது. கீ பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ROE வந்து பார்த்தீங்கன்னா 33.41% இருக்குது. ROCE வந்து 26.12% இருக்குது. டெப்ட் அண்ட் ஈக்விட்டி வந்து 1.86. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜின் வந்து 9.68 இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்து 19.73 இருக்குது. இங்கே இபிஎஸும் பிஇ வேல்யூம் கொடுத்துருக்காங்க. இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4.90 இருக்குது. போஸ்ட் ஐஃபோவில் வந்து -6.05 மாறுது. பிஇ ரேஷியோ வந்து 59.13 வந்து இப்போ இருக்குது. போஸ்ட் இஷ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா -47.91 மாறிடும். மைனஸ் வேல்யூவாக போகுது. கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது கம்பெனி. அப்புறம் வந்து இங்கே வந்து என்ன ரீசனுக்காக வந்து இவங்க ஐபிஓ வந்து ரைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு 4 ரீசன் கொடுத்துருக்காங்க. ஃபண்டிங், லாங் டேர்ம் ஒர்க்கிங் கேபிட்டல். கம்பெனிக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் வைஸ் வந்து கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்டுக்காக ரைஸ் பண்ணுறதா போட்டிருக்காங்க. ரெண்டாவது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் த டெவலப்மெண்ட் ஃபார் எலக்ட்ரானிக் இன்டர்லாக்கிங் சிஸ்டம்ஸ்க்கு வந்து கேபிட்டலுக்காக போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரீபேமெண்ட் ஆர் ரீபேமெண்ட், கடனை வந்து அடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. நாலாவது வந்து ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ். அதுக்கப்புறம் இதோட வந்து ஐபிஓ ரெஜிஸ்டர் யாரும் பார்த்தீங்கன்னா லிங்க் இன் டைம் இந்தியா பிரைவேட் லிமிடெட். ஃபோன் நம்பர், இமெயில் கொடுத்துருக்காங்க. வெப்சைட் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ வந்து ஸ்டேட்டஸ் எப்படி பார்க்கணும்னா இங்கே லிஸ்ட் ஆஃப் வந்து கம்பெனிஸ் வந்து காட்டும். அந்த என்ன கம்பெனியோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பேனோ இல்லை அப்ளிகேஷனோ இல்லை டிபி கிளைண்ட்டு அக்கௌண்ட்டு இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான நம்பர்ஸ், பேன்னா பேன் நம்பரு, அப்ளிகேஷன்னா அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு காட்டும். இப்போது இந்த ஐபிஓ அப்ளை பண்ணலாமா வேண்டாமா? இந்த கம்பெனி வந்து பார்க்கும்போது இங்கே பிஇ ரேஷியோஸு ரெவன்யூ வச்சு பார்க்கும்போது ஒன்றும் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியலை. ரயில்வே ஸ்டாக்குங்கிறதுக்காக இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து இந்த ஐபிஓ வந்து அப்ளை பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை. இன்கேஸ் நீங்கள் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தால் கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.